and welcome. This is yet another video from Banu's Kitchen. இன்னைக்கு Banu's Kitchen ஓட ரெசிபி என்ன அப்படினு கேட்டிங்கனா ஒரு சிம்பிளான ஸ்வீட். இந்த ஸ்வீட் வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு பிரசாதமாவும் செய்வாங்க நைவேத்தியத்துக்கு. சோ இத நீங்க வீட்ல செஞ்சு வீக்கெண்ட் சாப்பிடணும்னு நினைச்சாலும் சாப்பிடலாம், ஒரு பிரசாதமா கூட செய்யலாம். சரி, இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான என்ன அப்படினு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டோட பேர் என்னன்னா கோதுமை மாவு அப்பம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா half cup of jaggery, நல்லா பொடிச்ச வெல்லம் 1/2 கப், 1 கப் கோதுமை மாவு, ஏலக்காய் பொடிச்சது ஒரு 2-3 ஏலக்காய் பொடிச்சது, a pinch of salt. இந்த கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொடிச்ச வெல்லம் இருக்குல்லையா, அது ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த வெல்லம் வந்து தண்ணியில கரையிற அளவுக்கு இருந்தா போதும், நீங்க அந்த அளவுக்கு ஹீட் பண்ணா போதும். இதெல்லாம் அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஸோ பார்த்து கிளறிக்கோங்க. பாருங்க, வெல்லம் கரைஞ்சிருச்சு. அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இதில் வேலையே கிடையாது. இந்த பாகு கம்ப்ளீட்டாக ஆறணும். கம்ப்ளீட்டானா கொஞ்சம் கூட அந்த ஹீட் இருக்கக்கூடாது. ஹீட் இருந்துச்சுன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும் கோதுமை மாவு. ஸோ கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் நம்ம இதை ஆற வைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஃப் பண்ணோடனே இதிலே கூட இந்த ஏலக்காவை ஆட் பண்ணிடுங்க. சில பேருக்கு அந்த ஏலக்காய் வாயில் வர்றது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படியும் இந்த வெல்லத்தோட அடியில் அந்த மணலை வந்து ஃபில்டர் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் இறங்கிட்டதுனால நம்ம அதையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. அந்த ஆறின இந்த வெள்ளைப்பாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரெயின் பண்ண இந்த பாகில் கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு கரைச்சிக்கோங்க. நல்லா இப்படி கொஞ்சம் திக்காக கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சொல்லியிருந்தேன்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட் ஒரு நல்லா நியூட்ரலைசர் ஸ்வீட்ஸ் பொறுத்த வரைக்கும். டேஸ்ட் ரொம்ப திகட்டுற மாதிரி ஸ்வீட் இருந்துச்சுன்னா சால்ட் வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடும். இல்லை ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் கூட இந்த சால்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிடும். நல்லா அப்படி கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதை ஒரு ஸ்பூனாக போட்டு எடுக்க போகிறீங்க. கோதுமை அப்பம் அவ்வளோதான். இதில் ஒரு வேரியேஷன் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இதில் வாழைப்பழம் கட் பண்ணி போட்டு அதை பொரிச்சு எடுக்க பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, அது ஒரு நாள் தான் தாங்கும். இப்போ இன்றைக்கி செய்கிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். அதை இதுனா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதை கேரளா ஸ்டைலில் சொல்ல போனால் இது இந்த உண்ணியப்பம் டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது கருகிடவும் கூடாது. கோதுமை அப்பா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் வேற என்னென்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். கோதுமை மாவில் செய்கிறதுனால பயங்கர ஹெல்த்தி ஸ்நாக் இது. ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.